உறுப்பினர் இனிதா நாதன் அவர்களை வாழ்த்துறையை வழங்குவதற்கு அழைக்கின்றோம். ஆறாவது திருக்குறள் மாநாட்டுக்கு உலகெங்கிலும் இருந்து பிறந்து வாழும் தமிழர்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது கரம் கூப்பி உங்களை வரவேற்கின்றேன். கனேடிய அரசு சார்பாக உங்களை வரவேற்கின்றேன். இந்த இலங்கை மற்றும் இந்தியாவை தாண்டி கனடாவில் சொரிந்து வாழும் தமிழர்கள் இங்கு தொல்காப்பியம் மற்றும் திருக்குறள் போன்ற மகாநாடுகளை நடத்தி நம்மளுடைய கலை கலாச்சாரங்களை நாங்கள் உயிருடன் வைத்திருப்பது மிகவும் ஆசையாக இருக்கிறது பார்க்கும் பொழுது. இந்த மகாநாட்டின் கருப்பொருளாக இறையாட்சி இறைமாட்சியை நீங்கள் எடுத்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. இந்த காலகட்டங்களுக்கு தேவையான ஒரு விடயமாகவும் இருக்கிறது. அணுவை துளைத்து கடலை புகட்டி குறுங்க தரித்த குரல் என ஔவையார் கூறியது 2ஆம் நூற்றாண்டுக்கு மட்டுமல்லாமல் இப்பவும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அதனுடைய எளிமைத்தன்மையும் அதனுடைய பொதுமறைத்தன்மையுமே இங்கே இப்பொழுதும் நமது இளையோர்கள் இதை மிகவும் இலகுவாக புரிந்து கொள்வதற்காக பலர் ஆசிரியர்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள். நீங்களும் மிகவும் ஆழமாக உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் நன்றி. மற்றும் இந்த மகாநாடு மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு இதை ஒழுங்கமைத்தவர்கள் தன்னார்வ தொண்டர்கள், இதற்கு வலுவாக தங்களுடைய சப்போர்ட்டை வழங்கி கொண்டிருக்கும் வர்த்தகர்களுக்கு எனது வாழ்த்துக்களும் நன்றிகளும். மற்றும் இங்கு வந்திருக்கும் நமது உலக எங்குமிருந்து வந்திருக்கும் இந்த மகாநாட்டை அலங்கரிக்க வந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு இந்த மகாநாடு இனிதே நிறைவேற வேண்டும். 3 நாட்களும் கட்டாயம் வாருங்கள். நாளைக்கு சனி ஞாயிறு உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளையும் மறக்காமல் கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.